கொளத்தூரை சேர்ந்த சிவப்பிரகாசம் திருவான்மியூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மென் பொறியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரது தந்தை சந்திரசேகருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் வந்துள்ளனர். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அருகே இருவரும் வந்து கொண்டிருந்த போது காற்றில் பறந்து வந்த மாஞ்சாநூல் இருவரது கழுத்திலும் சிக்கியதில் வாகனத்தை ஓட்டி வந்த சிவப்பிரகாசம் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் மாஞ்சாநூல் அறுத்து காயமடைந்த அவரது தந்தை சந்திரசேகர் குரம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து சங்கர் நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளில் மாஞ்சாநூல் கழுத்தை அறுத்து 5 பேர் இறந்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு மாஞ்சாநூல் அறுத்து 5 வயது சிறுவன் பலியான சம்பவத்திற்கு பிறகு சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் மாஞ்சாநூல் காற்றாடி பறக்க விடுவது, மாஞ்சா தயாரிப்பு மற்றும் பதுக்கி வைப்பதற்கும் தடை விதித்தார். அத்தோடு மாஞ்சாநூல் தயாரிப்பு குடோன்களில் சென்னை முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. அதன்படி 2015இல் மாஞ்சாநூல் வைத்திருந்தது, தயாரித்தது என 200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதுவே 2014ஆம் ஆண்டில் 35 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. மாஞ்சாநூல் தடை செய்யப்பட்ட பிறகும் விடுமுறை நாட்களில் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிக அளவில் மாஞ்சாநூல் பறக்கவிடப்படுவதாகவும் காவல்துறையினர் முறையாக கண்காணிக்கவில்லை என்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.